எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சிறப்பான ரொம்ப சத்தான சைட் டிஷ்ஷுங்க கேரட் கூட்டு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. ஒரே ஒரு முழு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதக்கணும். பெருங்காயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்க்குற எந்த பொருளுக்கும் நம்ம பெருங்காயம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கேரட்டை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்துடும். கூட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. பக்கத்துலேயே சிறுபருப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க. அதோடு இப்போ மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளேயே தேங்காய் ஒரு 2 பிஞ்ச் சீரகம் போட்டு ஒரு 2 பீஸ் தேங்காய் போட்டு திருவி வச்சுக்கோங்க ரெடியாக. இந்த கூட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. காரக்குழம்புக்கு, ரசத்துக்கு, ரசம்னா கூட்டு, காரக்குழம்புனா கூட்டு, அந்த மாதிரி தான் நாங்கள் வைப்போம். காம்பினேஷனாக நம்ம சமைச்சா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காரக்குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த கூட்டுனாலும் சரி, காரக்குழம்பு ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காவையும் கலந்தாச்சு, சிறுபருப்பையும் கலந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி